வணக்கம். என் பேர் என்ன ஸ்ரித்யா. இன்றைக்கி ஹேண்ட் பம்ப் இதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் தண்ணி அடிக்கும்போது எக்ஸசைஸாக இருக்கும், நல்லா உடம்புக்கு எக்ஸசைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதால் அடிக்கும்போது அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது கொஞ்சம் அழுத்தி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் இல்லாதப்பெல்லாம் இதை பயன்படுத்திக்குவோம். மோட்டார் போடும்போது ஒரு தடவை இதை அடிச்சுட்டு மோட்டார் போட்டால் தண்ணி சல்லுன்னு மேலே ஏறும், தங்கு தடை இல்லாமல் தண்ணி ஏறும். அதுக்காகவும் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மோட்டார் சுவிட்சை போடுவோம். அடிபம்பு இருந்தால் தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது தண்ணி வேணும் அப்படின்னா அவசரமாக தண்ணி தேவைப்படுதுன்னா அடிபம்பில் அடிச்சுட்டு போவாங்க. மாட்டுக்கெலாம் தண்ணி காமிக்கும்போது இதை பயன்படுத்திப்போம். இங்கே குடிச்சிட்டு போயிடும் தண்ணி. கோழிக்கு புறாக்கெலாம் ஒரு தட்டில் அப்படியே தண்ணி வச்சு அது மாதிரி கொடுத்துருவோம். இந்த அடிபம்பு அப்படியே விட்டுட்டோம்னா புறாக்கள்லாம் இங்கே இருக்குது, கோழி புறாலாம் இருக்கா, அதெல்லாம் மேலே உட்காரும்போது எச்ச விடும். அதுக்காக ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி மேலே உட்காந்துருக்கும். அப்போ ஒரு துணியை போட்டு மூடிடுவோம், எச்சம்லாம் விடாமல் இருக்கிறதுக்காக. அது துணியை போட்டு மூடிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது மட்டும் அதை எடுத்து விட்டுட்டு தண்ணி அடிப்போம். அதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம் பத்திரமா. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போட்டிலாம் போடுவோம். பாட்டி வீட்டில் போய் தண்ணி இந்த மாதிரி ஹேண்ட் பம்பில் அடிக்கும்போது யார் நிறையா அடிக்கிறாங்க அப்படின்லாம் போட்டியே இருக்கும். அங்கெல்லாம் அந்த டேப்பில் உள்ள தண்ணிலாம் கிடையாது, அடிபம்பு மட்டும்தான். அதை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். வீட்டில் உள்ள அத்தனை தண்ணி புழக்கத்துக்கும் அந்த பம்புலேயும் தான் அடித்து பயன்படுத்தணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ எங்கே டேப் வச்சு தண்ணி திறந்து விட்டால் டக்கு டக்குன்னு தண்ணி பிடிச்சிக்கிறோம். இதோட பயன்பாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கரண்ட் இல்லாத போது, டேங்கில் தண்ணி தீர்ந்த போது, அந்த மாதிரி நேரத்துலலாம் இது கை கொடுக்கும். புயல் அந்த மாதிரி நேரத்துலலாம் கரண்ட்டு நிறைய நாள் கட் பண்ணிவிடுவாங்க. அப்போல்லாம் இந்த ஹேண்ட் பம்ப் தான் யூஸ் ஆகுது. இதோட பயன்பாடை நம்ம உணர்ந்து பயன்படுத்தணும். எல்லார் வீட்லேயும் எல்லா பம்பும் இருக்குது, எல்லாம் டேப்பில் தண்ணி இருக்குது, டேங்கில் தண்ணி இருக்குதுன்னு இல்லாமல் இந்த இதையும் நம்ம வச்சுக்கணும் வீட்டில் அவசரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக. நன்றி, வணக்கம்.